அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா மதுரையில் பயங்கர ஆர்ப்பாட்டம், விவசாயிகள் வேறு லெவலில் ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. இதை முன்னிட்டு எல்லா பக்கமே ஆர்ப்பாட்டம் அதிக லெவலில் நடக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மதுரையில் முக்கிய சுரங்கப்பாதை ஒன்று அதை ரெடி பண்ண போகிறனால அதிக மக்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயந்தான். இதே மாதிரி எல்லா இதுலேயும் நம்ம போராட்டத்தை நம்ம தொடங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை அடிச்சுக்க யாராலும் முடியாது. இதில் முக்கியத்துவமாக நம்மளுடைய கட்சி தமிழக கட்சி ஒரு சில ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டுருக்கு. மறைமுகமாக கொடுத்துட்ருக்கு, நேர்படியாக கொடுத்துருக்கு. ஏன்னா நம்ம அதிகப்படியாக வாழுகிற நம்ம மேலூர் பகுதியில் தான் அந்த சுரங்கப்பாதையை அமைக்க போகிறாங்க. அதில் முழுக்க முழுக்க நம்மளோட இனத்தை சார்ந்தவங்க அதிகமாக இருக்காங்க, மற்ற இனத்தை சார்ந்தவங்க இருக்காங்க. இருந்தாலுமே இதை தடுக்கணும் கம்பல்சரி. ஏன்னா இது வந்தால் நிறைய மக்களை பாதிக்கும், நிறைய இடங்கள் பறிபோகுது, விவசாய நிலங்கள் பறிபோகுது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக நிம்மதியாக இருக்க முடியாது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நிறைய இருக்குது. இதற்கு நம்முடைய கவர்மெண்ட் எப்படி எதிர்ப்பு தெரிவிக்க போகுதுன்னு தெரில. ஆனால் நம்மளுடைய விவசாயிகள் கண்டிப்பாக பயங்கர எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் நியூஸ்லலாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு எங்களோட கட்சியும் ஆதரவு தெரிவிக்குது. இதை நாங்கள் சாதாரண விட மாட்டோம். மேலூர் மக்களும் மதுரை மக்களும் தொடர்ந்து இதோட போராட்டத்தை நடத்திக்கிட்டே இருப்பாங்க. என்னோடய சப்போர்ட் இது. கம்பல்சரி நாங்கள் விட மாட்டோம், ஜெயிச்சே தருவோம். அங்கே சுரங்கப்பாதை அமைக்க விட மாட்டோம். பாய். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள்.